புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கள விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன், விவரங்கள். தற்போது மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் 55 பேருந்துகள் இன்று முதல் செயல்பட தொடங்கி இருக்கின்றன. அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இன்று முதல் செயல்பட தொடங்கும் என்றும் இதற்கு பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் அரசு போக்குவரத்து கழக TNSTC என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேருந்துகளுடைய சேவைகள் தொடங்கும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய பேருந்துகளும், அதாவது கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சார், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? எந்த வழியா நீங்க போக போறீங்க? தாம்பரம் போய் அப்படியே போகணும். கீழப்பாக்கம் என்ன சொல்லிருக்காங்க சார்? என்ன சொல்லிருக்காங்க? டெல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் போகணும். எங்க போக போறீங்க? கீழப்பாக்கம் போய் தான் போகணும். நீங்க வந்து இப்ப போறது கும்பகோணமா? கும்பகோணம், தஞ்சாவூர் போறேன். எப்படி போவீங்க? தாம்பரம் போய் அப்படியே போய் ஓட்டணும். கீழப்பாக்கம் போகணும். அங்க போய் அங்க கையெழுத்து போட்டு தான் போகணும். அந்த ஓட்டுநர்களுக்கு பொறுத்தவரை தற்பொழுது போக்குவரத்து கழகம் சார்பில் தெளிவான விவரங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கிருந்து கோயம்பேட்டிலிருந்து புறப்படக்கூடிய அந்த அரசு போக்குவரத்து கழக TNSTC என்று சொல்லப்படக்கூடிய பேருந்துகளும் கிளாம்பாக்கம் வரை சென்று அங்கு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கையெழுத்திட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம், அதாவது மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சென்று அதன் பிறகு செல்ல வேண்டும் என்பது தற்பொழுது போக்குவரத்து கழகத்தினுடைய அறிவுரையாக இருக்கின்றது. மாநகர போக்குவரத்து கழக சேவையும் தற்பொழுது இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதன் குறிப்பா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொதுமக்கள் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலில் தற்போது மாநகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி.